புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரத கதை பகுதி 35. புத்தகம் வாசிப்பது நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. 12வது நாள் யுத்தம். தர்மபுத்திரனை உயிருடன் பிடிக்கும் பிரயத்தனம் முதல் நாளில் செய்தது தோல்வியாக முடிந்தது. துரியோதனனை பார்த்து துரோணர் சொன்னார், தனஞ்சயன் அருகில் இருக்கும் வரையில் யுதிஷ்டனை பிடிக்க முடியாது. என்னால் வஞ்சனை இல்லை. ஏதாவது உபாயம் செய்து தனஞ்சயனை வேறு இடத்தில் இழுத்து கொண்டு போய் யுதிஷ்டிரனை தனியாக பிரித்துவிட்டால் நான் சேனையை உடைத்து யுதிஷ்டனை பிடிப்பேன். யுத்தத்துக்கு பயந்து அவன் ஓடிப்போகாமல் நின்று போர் செய்தானால் அவனை நிச்சயமாக பிடித்து தருவேன். அப்போது அவன் நிற்காமல் யுத்த பூமியிலிருந்து ஓடினால் அதுவே வெற்றியாகும் அல்லவா என்றார். அவ்வாறு துரோணர் சொன்னதை கௌரவ சேனையில் இருந்த திரிகர்த்த சேனாதிபதியான சுசர்மன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய சகோதரர்களுடன் யோசனை செய்தான். அவர்கள் சம்சப்தக விரதம் பூண்டு அர்ஜுனனை போருக்கு இழுத்து யுதிஷ்டனை விட்டு பிரிந்து போகச் செய்ய நிச்சயித்தார்கள். ஒரு பெரும் சேனையை திரட்டி எல்லோரும் சேர்ந்து அக்னியை அர்ச்சனை செய்து புல்லால் செய்யப்பட்ட ஆடைகளை அனைவரும் தரித்து சரீரத்தை விட்டுவிட உறுதி செய்து கொண்டு, நாங்கள் யுத்தத்தில் தனஞ்சயனை கொல்லாமல் திரும்ப மாட்டோம். பயந்து புறங்காட்டி ஓடினோமானால் மகா பாவங்களையெல்லாம் செய்த தோஷத்தை அடைவோமாக என்று மரண காலத்தில் செய்ய வேண்டிய தானங்களையெல்லாம் செய்துவிட்டு யுத்தகலத்தில் யமனுடைய திக்கை நோக்கி பிரவேசித்தார்கள். அர்ஜுனா என்று தனஞ்சயனை அறைகூவி யுத்தத்துக்கு அழைத்தார்கள். ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக ஒரு படையோ தனிப்படைகளோ தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு காரிய சாதகம் செய்வது என்கிற தற்கொலை முறையை இந்த காலத்து யுத்தங்களிலும் காணலாம். அர்ஜுனனை தூர இழுத்து கொண்டு போக வேண்டிய நோக்கத்துடன் ஏற்பட்ட தற்கொலை படையாக திரிகர்த்தர்கள் சம்சப்தக பிரதிஜை எடுத்துக்கொண்டு அர்ஜுனனை அழைத்தார்கள். அர்ஜுனன் தர்மராஜாவை பார்த்து, அரசனே, சம்சப்தக விரதம் பூண்டவர்கள் என்னை பெயரிட்டு கூவுகிறார்கள். யுத்தத்துக்கு யாரேனும் அழைத்தால் பின்வாங்குவதில்லை என்கிற பிரதிஜையால் நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அல்லவா? சுசர்மனும் அவனை சேர்ந்தவர்களும் என்னை யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள். இவர்களையும் இவர்களுடைய பரிவாரங்களையும் கொன்று திரும்புவேன். எனக்கு அனுமதி தர வேண்டும் என்றான். அப்பனே, துரோணருடைய எண்ணம் உனக்கு தெரியும். அதை நினைவில் வைத்து கொண்டு எந்த காரியமாயினும் செய். என்னை உயிருடன் பிடிப்பதாக அவர் துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பலமுள்ளவர், சூரர், அஸ்திர வித்தையில் பண்டிதர், சிரமம் தாங்கக்கூடியவர், சோம்பாதவர் என்றான் தர்மபுத்திரன். அரசனே, உமக்கு காப்பாக சத்யஜித் இருக்கிறான். அவன் உயிருடன் உமது பக்கத்தில் இருக்கும் வரையில் உமக்கு அபாயமில்லை என்று அர்ஜுனன் தர்மபுத்திரனுக்கு சொல்லி பாஞ்சால ராஜனான சத்யஜித்தை யுதிஷ்டனுக்கு காப்பாக வைத்துவிட்டு சம்சப்தர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பசிகொண்ட சிங்கத்தை போல் அவர்களை எதிர்த்து சென்றான். கண்ணா, அதோ பார், திரிகர்த்தார்கள் நிற்கின்றார்கள். அளவேண்டிய சமயத்தில் விரதம் பூண்ட மயக்கத்தினால் சந்தோஷமாக நிற்கிறார்கள். ஸ்வர்க்கத்தை எதிர்பார்க்கும் மகிழ்ச்சியில் பரவசமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு பாண்டவர்களுடைய பெருஞ்சேனையை அணுகினான் அர்ஜுனன். பாரத போரில் இது 12வது நாள். போர் கொடுமையாக நடந்தது. அர்ஜுனனுடைய தாக்குதலினால் ஆங்காங்கு திரிகர்த்தார்களுடைய படை அசைய ஆரம்பித்தது. திரிகர்த்தராஜன் மனம் கலங்கினவர்களை எச்சரிக்கை செய்து உரத்த சிம்மநாதம் செய்தான். சூரர்களே, பெரும் சத்திரிய கூட்டத்தில் பிரதிஜை செய்து விரதம் பூண்டிருக்கிறீர்கள். கோரமான சபதங்களை செய்தபின் பயத்தை பாராட்டுவது தகாது. பரிகாசத்துக்கு பாத்திரமாவீர்கள் என்று அந்த வீரர்களும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கொண்டு சங்கங்களை முழங்கி யுத்தத்தை மறுபடியும் மும்மரமாக நடத்தினார்கள். ரிஷிகேசனே, இவர்கள் உயிரோடு இருக்கும் வரை யுத்தத்தை விட்டு விலக மாட்டார்கள்.
தயங்குவதற்கில்லை, தேரை நடத்து என்றான் அர்ஜுனன். கிருஷ்ணன் தேரை செலுத்தினான். தேவாசுர யுத்தத்தில் இந்திரனுடைய ரதத்தை போல் கண்ணன் ஓட்டிய தேர் பலவித மண்டல கதிகளை செய்தது. அர்ஜுனுடைய காண்டீபம் தன்னுடைய முழு பண்பையும் காட்ட ஆரம்பித்தது. திரிகர்த்தர்களுடைய கண்களுக்கு 100 அர்ஜுனர்கள் தென்பட்டார்கள். காயமடைந்த வீரர்கள் ஆயிரக்கணக்கில் பூ மலர்ந்த மரங்களைப் போல் காணப்பட்டார்கள். கடுமையான போர் நிகழ்ந்தது. ஒரு சமயம் அம்பு மலையால் அர்ஜுனுடைய ரதம் கொடிமரத்துடன் அந்தகாரத்தில் மூடப்பட்டது. தனஞ்சயனே, பிழைத்திருக்கிறாயா என்றான் கண்ணன். இருக்கிறேன் என்று இருட்டில் அர்ஜுனன் காண்டீபத்தை இழுத்து தன் அம்புகளால் பகைவர்களின் அம்பு மலையை விளக்கினான். பிரளய காலத்தில் நடைபெறும் ருத்ர நடன அரங்கம் போல் ரணகளம் விளங்கிற்று. தலையில்லா முண்டங்களும் வெட்டுண்ட அங்கங்களும் எங்கும் பயங்கரமாக காட்சியளித்தன. சம்சப்தர்களை எதிர்த்து அர்ஜுனன் சென்றது. துரோணர் அணிவகுக்கப்பட்ட பாண்டவ சேனையில் யுதிஷ்டன் இருந்த இடத்தை பலமாக தாக்க தம் சேனைக்கு உத்தரவிட்டார். பெரும் சேனை துரோணர் தலைமையில் தன்னை எதிர்க்க வந்ததை யுதிஷ்டன் கண்டான். பிராமணர் என்னை பிடிக்க வருகிறார், ஜாக்கிரதையாக சேனையை பாதுகாப்பாயாக என்று திருஷ்டுத்யும்னனை எச்சரித்தார். துருபத குமாரன் துரோணர் வரும் வரையில் காத்திராமல் தானே துரோணரை எதிர்க்க துரிதமாக தேரை செலுத்தினான். தன்னை கொல்லவே பிறந்தவனாகிய திருஷ்டுத்யும்னன் தன்னை நோக்கி வருவதைக் கண்ட ஆச்சாரியார் காலனை கண்டது போல ஒரு கணம் மனம் கலங்கினார். ஆனால் தமக்கு மரணம் என்பது நினைவு வந்ததும் அந்த பக்கத்தில் செல்வதை விட்டு துருபதன் இருந்த இடத்தை நோக்கி சென்றார். துருபதனுடைய சேனை துன்புறுத்தி இரத்த வெள்ளம் பெருகச் செய்தபின் துரோணர் மறுபடியும் மனதை உறுதி செய்து கொண்டு யுதிஷ்டன் இருக்குமிடம் சென்றார். யுதிஷ்டன் அசையாமல் அம்புமலை வருஷித்தான். அதன் மேல் சத்யஜித் துரோணரை நோக்கி பாய்ந்தான். கோரமான போர் துவங்கிற்று. துரோணர் யமனை போல் விளங்கினார். ஒருவர் பின் ஒருவராக வீரர்களை வதம் செய்தார். பாஞ்சால ராஜகுமாரன் விருகன் அவர் பாணத்துக்கு இரையானான். அதன் பின் சத்யஜித்தும் அடிபட்டு மாண்டான். இதை கண்டு விராடன் மகன் சதானிகன் துரோணர் மேல் பாய்ந்தான். சதானிகனுடைய தலை அறுபட்டு குண்டலங்களோடு நிலத்தில் உருண்டது. கேதமன் என்கிற அரசன் எதிர்த்தான். அவனும் உயிரை இழந்தான். துரோணருடைய வேகத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று வந்த வசுதானன் ஒரு பாணத்தால் யமாலயத்துக்கு அனுப்பப்பட்டான். யுதாமன்யுயையும் சாத்யகியையும் சிகண்டியையும் உத்தமௌஜசியும் பாணங்களால் அடித்து விரட்டி துரோணர் யுதிஷ்டனுக்கு சமீபத்தில் வந்துவிட்டார். அச்சமயம் மற்றொரு துருபத புத்திரனான பாஞ்சாலன் தன் உயிரை திறனமாக கருதி துரோணரை ஆவேசமாக எதிர்த்தான். அவனும் உயிரிழந்து ஆகாயத்தினின்று நட்சத்திரம் விழுவது போல் தேறி நின்று கீழே விழுந்தான். ராதேயா, துரோணருடைய பராக்கிரமத்தை பார்த்தாயா? இந்த பாண்டவர்கள் இனி யுத்தத்தை விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய சேனை சிதறி தடுமாறுவதை பார் என்றான் துரியோதனன். கர்ணன் தலையசைத்தான். துரியோதனனே, பாண்டவர்கள் அவ்வளவு சுலபமாக தோல்வியடைய மாட்டார்கள். யுத்தத்தை விட்டு விலக மாட்டார்கள். விஷத்தினாலும் நெருப்பினாலும் சூதாட்டத்தினாலும் உண்டான துன்பங்களையும் வனவாசத்தையும் அவர்கள் மறக்க மாட்டார்கள். அதோபார், பாண்டவர்கள் மறுபடியும் ஒன்று கூடி துரோணரை தாக்குகிறார்கள். பீமனும் சாத்யகியும் சுதாமன்யுவும் க்ஷத்ரமனும் நகுலனும் உத்மௌஜும் துருபதனும் விராடனும் சிகண்டியும் துருஷ்டகேதுவும் இன்னும் பல வீரர்களும் யுதிஷ்டனை காக்க வந்து கூடிவிட்டார்கள். துரோணர் பலமாக தாக்கப்படுகிறார். இவ்வளவு பாரம் ஆசாரியார் பெயர் சுமத்திவிட்டு நாம் நின்று கொண்டிருக்கக்கூடாது. மகா சூரனாயினும் அவர் தாங்கக்கூடிய சுமைக்கு ஒரு வரம்பு உண்டு. ஓநாய்களும் ஒன்று கூடி பெரிய யானையை கொல்லும். துரோணர் இருக்குமிடம் நாமும் செல்வோம். அவரை தனியாக விட்டுவிடக்கூடாது. அடுத்த தலைப்பு சூரன் பகதத்தன். தர்மபுத்திரனை உயிருடன் பிடிப்பதற்காக துரோணர் செய்த பிரயத்தனம் முடியவில்லை. துரியோதனன் ஒரு பெரிய யானைப்படையை திரட்டி பீமன் மேல் செலுத்தினான். தேரின் மேல் நின்று பீமன் அந்த யானைப்படைகளை அம்புகளால் தாக்கினான்.
அர்த்தசாந்திர பானங்களால் துரியோதனுடைய தேர்க்கொடியையும் அவன் பிடித்திருந்த வில்லையும் அறுத்து தள்ளினான். இவ்வாறு துரியோதனன் பீடிக்கப்படுவதைக் கண்ட மிலேசராஜான அங்கன் பெரிய யானையின் மீதேறி பீமசேனனை எதிர்த்தான். பீமன் நாராசாரங்களை செலுத்தி யானையை வீழ்த்தி மிலேசராஜனை கொன்றான். இதை கண்டு அந்த பகுதி கௌரவசேனை பயந்து போய் சிதறி ஓடிற்று. யானைகளும் ரதங்களும் பூட்டியிருந்த குதிரைகளும் பீத்து கொண்டு ஓடும்போது ஆயிரக்கணக்கில் காலாட்கள் மிதிக்கப்பட்டு மாண்டார்கள். 4 பக்கங்களிலும் சேனை சிதறிக்கப்பட்டு ஓடுவதைக் கண்டு புரோக் ஜோதிஷ தேசத்து அரசனான பகதத்தனுக்கு பொறுக்க முடியவில்லை. அவன் தன்னுடைய பிரசித்தி பெற்ற சுப்ரதீகம் என்ற யானையின் மீதேறி அதை பீமன் மேல் ஏவினான். காதுகளை விரித்து கொண்டு துதிக்கையையும் சுழற்றி கொண்டு அந்த யானை பீமசேனன் மேல் பாய்ந்தது. அவனுடைய ரதத்தையும் குதிரையையும் நொறுக்கி பொடி பொடியாக்கியது. பீமன் யானையின் மர்மஸ்தானங்களில் நன்றாக பயின்று அறிந்தவன். கீழே குதித்து போர் யானையின் கால்களுக்கு கீழே புகுந்து அதன் சரீரத்தை மிக நெருக்கமாக யானைக்குரிய மர்மஸ்தானங்களில் கையினால் தாக்கி குத்தி துன்புறுத்தினான். யானை வீறிட்டு கொண்டு குயவனுடைய சக்கரம் போல் சுழன்று பீமனை தள்ள பார்த்தது. துதிக்கையை கொண்டு அவனை பிடித்து முழங்கால்களை கொண்டு நொறுக்கி கொல்லப் போகும் தருவாயில் விருகோரதன் துதிக்கையினின்று எப்படியோ விடுவித்து கொண்டு மறுபடியும் தன்னுடைய சரீரத்தை ஒட்டியுள்ள அங்கங்களின் இடையில் புகுந்து வேதனை செய்தான். பாண்டவ படையிலிருந்து போர் யானை ஏதேனும் வந்து பகதத்தனுடைய யானையை தாக்கும், அப்போது தன்னை மீட்டு கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து இவ்வாறு அவகாசம் செய்து கொண்டிருந்தான். யானையின் சரீரத்தின் மேல் அவன் மறைந்து விட்டதனால் பீமசேனனை பகதத்தனுடைய யானை கொன்றுவிட்டது, பீமன் இறந்து விட்டான் என்று யுத்தகலம் முழுவதும் கூச்சல் கிளம்பிற்று. பீமன் மாண்டு விட்டான் என்று யுதிஷ்டன் எண்ணி வீரர்களையெல்லாம் பகதத்தனை தாக்கச் சொல்லி ஏவினான். இதற்குள் தசார்ண தேசத்தரசன் ஒரு போர் யானையை கொண்டு பகதத்தனுடைய யானையை எதிர்த்தான். தசார்ணனுடைய யானை தீவிரமாக தாக்கி மிக கடுமையாக போர் புரிந்தது. ஆயினும் இது முடிவில் சுப்ரதீர்த்தத்தினால் குத்தப்பட்டு கீழே விழுந்தது. பீமசேனன் அச்சமயம் யானையின் கீழிருந்து வெளிப்பட்டு தப்பி ஓடினான். அநேக தேராளிகளால் சூழப்பட்டு மிகவும் தாக்கப்பட்டும் பகதத்தன் தைரியத்தை இழக்கவில்லை. மலை மேல் காடு பற்றி எரியும் தீயை போல் அந்த வீரன் ஜொலித்தான். சுற்றி வளைத்து நின்ற சத்துருக்களை அலட்சியம் செய்து சாத்யகியினுடைய தேரின் மேல் அந்த யானையை செலுத்தினான். யானையானது சாத்யகியின் தேரை பிடித்து ஒரே தூக்காக தூக்கி எறிந்தது. சாத்யகி தேரை விட்டு கீழே குதித்து உயிர் தப்பினான். தன்னுடைய சாரதி மிகவும் சாமர்த்தியமாக தூக்கி எறியப்பட்ட தேரையும் குதிரையையும் காப்பாற்றி உடனே மறுபடியும் ரதத்தை சரியாக நிறுத்தி சாத்யகி நின்ற இடத்துக்கு செலுத்தினான். பகதத்தனுடைய யானை பாண்டவ சேனையின் மத்தியில் எதேச்சையாக புகுந்து இவ்வாறு பல வீரர்களை தூக்கி எறிந்து காலனை போல் பயத்தை உண்டாக்கிற்று. ஐராவதத்தின் மீது இந்திரன் நின்று அசுரர்களை துன்புறுத்திய வண்ணம் பகதத்தன் பல அரசர்களையும் வீழ்த்தியும் துன்புறுத்தியும் வந்தான். நீட்டிய துதிக்கையும் அசைவற்ற நிமிர்ந்த காதுகளையும் உடைய அந்த யானை இங்குமங்கும் ஓடி எண்ணற்ற குதிரைகளையும் ரதங்களையும் ஆட்களையும் மிதித்து கொன்றது. பானங்களையும் அதன் மேல் செலுத்த அந்த யானையின் உக்கிரம் மேலும் மேலும் அதிகமாயிற்று. காட்டின் இடையின் பசுக்கூட்டங்களை ஓட்டுவது போல் பகதத்தன் தன் போர் யானையை கொண்டு பாண்டவ சேனையை விரட்டி விரட்டி ஓடச் செய்தான். பீமசேனன் மறுபடியும் தேரேறி சுப்ரதீதகத்தை தாக்கினான். யானை தன் துதிக்கையை நீட்டி உமிழ்நீரை கக்கி எறிவது போல் தேர் குதிரைகளை விரட்டியபடியால் அவை பீத்து கொண்டு ஓடின. அச்சமயம் தூரத்தில் சப்தர்களோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனன் பாண்டவ சேனை இருந்த இடத்தில் எழும்பிய புழுதியை கண்டும் யானையினுடைய சப்தத்தை கேட்டும் ஏதோ அனர்த்தம் நேரிட்டது என்று யூகித்தான். மதுசூதனா, இது பகதத்தனுடைய போர் யானை சுப்ரதீகத்தின் தொனி. போர் யானையை நடத்தி யுத்தம் செய்யும் வீரர்களில் பகதத்தன் போல் உலகத்தில் யாரும் கிடையாது. அவன் நம்மவர்களை முறியடித்து விடுவான். விரைவில் அவ்விடம் நாம் போய் சேர வேண்டும். சப்தர்கள் நசித்தது போதும். அவர்களை விட்டு துரோணர்
யுதிஷ்டனை எதிர்த்து கொண்டிருக்கும் இடத்துக்கு தேரை வேகமாக செலுத்த வேண்டுமென்றான். கிருஷ்ணனும் அவ்வாறே தேரை செலுத்தினான். சுசர்மனும் அவன் சகோதரர்களும் அர்ஜுனுடைய தேரை பின்தொடர்ந்து நில் நில் என்று சொல்லி தாக்கினார்கள். அர்ஜுனன் 2 எண்ணங்களால் இழுக்கப்பட்டு ஒரு கணம் மனதில் வேதனைப்பட்டான். எங்கே சுசர்மா என்னை போருக்கு அழைக்கிறான், நான் புறங்காட்டி ஓடுபவனைப் போல் போவதா? வடபுலத்தில் நம்முடைய சேனை பிளக்கப்பட்டு அபாய நிலையில் இருக்கிறது. அவ்விடம் உடனே நான் சென்று உதவாமற் போனால் காரியம் கெட்டுப்போகும் என்று கவலைப்பட்டான். அச்சமயம் சுசர்மா ஒரு சக்தி ஆயுதத்தை அர்ஜுனன் மேலும் ஒரு தோமரத்தை ஜனார்த்தனன் மீதும் வீசினான். கோபம் கொண்ட அர்ஜுனன் 3 பாணங்களை எய்து சுசர்மனை திரும்பும்படி செய்துவிட்டு வேகமாக பகதத்தன் இருந்த இடம் நோக்கி தேரை செலுத்தச் சொன்னான். அர்ஜுனன் வந்து சேர்ந்ததுமே பாண்டவசேனை தைரியம் கொண்டது ஒழுங்காக நின்றனர்கள். அர்ஜுனன் வந்து சேர்ந்ததுமே பாண்டவசேனை தைரியம் கொண்டது ஒழுங்காக நின்றார்கள். நாணற்காட்டை அழிக்கும் யானையைப் போல் அர்ஜுனன் கௌரவ சேனையை அழித்து பகதத்தனை நெருங்கினான். அர்ஜுனன் வர கண்டதும் அவனை நோக்கி பகதத்தன் தன் யானையை செலுத்தினான். யானை அர்ஜுனன் தேர்மேல் பாய்ந்தது. அப்போது வாசுதேவன் யானையின் பாதையினின்று மிகவும் சாமர்த்தியமாக ரதத்தை விலக்கி காப்பாற்றினான். பகதத்தன் யானையின் மேலிருந்து கொண்டு அர்ஜுனன் கண்ணன் 2 பேரிலும் அம்புகளை எய்தான். அர்ஜுனன் யானையின் கவசத்தையும் பாணங்களால் முதலில் உடைத்து விட்டான். அதன் மேல் யானை பாணங்களால் பீடிக்கப்பட்ட ஆரம்பித்தது. இதை கண்ட பகதத்தன் சக்தி ஆயுதம் ஒன்றை வாசுதேவன் மீது பிரயோகித்தான். அர்ஜுனன் அதை தன் பாணத்தால் 2ஆக வெட்டினான். பிறகு பகதத்தன் ஒரு தோமரத்தை அர்ஜுனன் மேல் செலுத்தினான். அது தனஞ்சயனுடைய கிரீடத்தை தாக்கிற்று. அர்ஜுனன் கிரீடத்தை சரியாக மறுபடியும் வைத்து கொண்டு, பகதத்தனே, கடைசி தடவையாக உலகத்தை நன்றாக பார்த்துவிடு என்று சொல்லி காண்டீபத்தை வளைத்தான். பகதத்தன் பழுத்த கிழவன், நரைத்த மயிரும் சதை மடிப்புகளும் கொண்ட அவன் முகம் சிம்மத்தின் முகம் போல விளங்கிற்று. வயதினால் தொங்கிய கண்களை மூடும் சதையை அவன் ஒரு பட்டு வஸ்திரத்தினால் தூக்கி கட்டியிருப்பான். ஒப்புயர்வற்ற சூரன் அவன். சீலமும் குணமும் பிரதாபமும் சத்திரிய உலகத்தில் பிரசித்தம். இந்திரனுக்கு நண்பன் என்று அவனை பற்றி சொல்லுவார்கள். கடைசி தடவையாக உலகத்தை பார் என்று அவனுடைய வில்லையும் அம்பு பெட்டியையும் உடைத்து மர்மஸ்தானங்களை பிளந்தான். அந்த காலத்தில் வீரர்கள் அனைவரும் கவசம் பூண்டிருப்பார்கள். கவசத்தில் எந்த இடத்தில் பட்டால் அம்பு உள்ளே நுழைந்து ஆளை தாக்கும் என்ற இரகசியங்கள் யுத்த பயிற்சியில் அடங்கும். கிழவனான பகதத்தன் தன்னுடைய ஆயுதங்களை இழந்தபடியால் யானையை குத்தி ஓட்டும் அங்குசத்தை மந்திரம் போல் பிரயோகித்து அர்ஜுனன் மேல் வீசினான். அது அர்ஜுனனை மாய்த்திருக்கும். கண்ணன் அதை தடுத்து தன் மார்பில் ஏற்றுக்கொண்டான். அது வைஷ்ணவாஸ்திரம் மந்திரத்துடன் செய்யப்பட்டிருந்தபடியால் மாதவன் கழுத்தில் வனமாலையாக மாறி ஆபரணமாக தொங்கிற்று. ஜனார்த்தனா, ரதத்தை ஓட்டு, யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொன்னாயே, பகதத்தன் எறிந்த அஸ்திரத்தை நீ ஏன் ஏற்றுக்கொண்டாய்? வில்லும் கையுமாக நான் இருக்கும்போது ஏன் இவ்விதம் செய்தாய் என்று அர்ஜுனன் ஆட்சேபித்தான். அப்பனே, உனக்கு தெரியாது, அந்த அஸ்திரம் உன்னை கொன்றிருக்கும். அது என்னுடைய பொருள், என்னிடமே திரும்பிற்று என்று சொல்லி சிரித்தான். பிறகு பார்த்தன் தன் பாணத்தை செலுத்தினான். அது சுப்ரகீதத்தின் கும்பஸ்தானங்களிலேயே பிறகு பார்த்தன் தன் பாணங்களை செலுத்தினான். அது சுப்ரதீகத்தின் கும்பஸ்தானங்களிடையில் புற்றில் பாம்பு செல்லுவது போல் நுழைந்து மறைந்தது. பகதத்தன் யானையை தூண்டி பார்த்தான். பொருளிழந்து புருஷனுடைய வார்த்தையை மனைவி கேட்காததைப் போல் அந்த யானை அப்போது பகதத்தனுடைய கட்டளை சொற்களை அசட்டை செய்தது. மலை போன்று நின்ற அந்த யானை அங்கங்களை ஸ்தம்பனம் செய்து கொண்டும் தந்தங்களை நிலத்தில் முட்டிக்கொண்டும் ஒரு தீனஸ்வரம் இட்டுவிட்டு பிராணனை விட்டது. யானையை கொல்லாமல் பகதத்தனை மட்டும் வீழ்த்த பார்த்த தனஞ்சயன் அவ்வாறு செய்ய முடியாததை பற்றி கொஞ்சம் வருந்தினான். அர்ஜுனனுடைய அம்புகளால் கண்களை தூக்கி கட்டியிருந்த பட்டு துணி அருந்து பகதத்த ராஜா இருளில் மூழ்கினான். அதன் மேல் கூரிய பிறை வடிவமான பானம் ஒன்றை அவன் மார்பில் பிளந்தது. மலை உச்சியிலிருந்து காற்றடித்து நன்றாக பூத்த மரம் விழுவதைப் போல் பொன்மாலை அணிந்த பகதத்தன்
போர் யானை மீதிருந்து கீழே விழுந்தான். அந்த பகுதியிலிருந்த கௌரவப்படை கலைந்து ஓடிற்று. சகுனியின் சகோதரனான விருஷனும் அலசனும் அப்போது தயங்காமல் அர்ஜுனனை எதிர்த்தார்கள். முன்புறமும் பின்புறமுமாக தனஞ்சயனை மிகவும் துன்புறுத்தினார்கள். அர்ஜுனன் அவர்களுடைய ரதங்களை பொடியாகச் செய்து அவர்களுடைய படையையும் அம்புகளால் தாக்கினான். ஒரே முகச் சாயலை கொண்ட இளஞ்சிங்கங்களுக்கு ஒப்பான அவ்விரு சகோதரர்களும் இறந்து கீழே விழுந்தார்கள். யுத்தத்தை விட்டு ஓடாதவர்களான அவ்விரு சகோதரர்களுடைய சரீரங்கள் பரிசுத்தமான கீர்த்தியொளியை 10 திக்குகளும் வீசியது என்கிறார் வியாசர். தன்னுடைய ஒப்பற்ற வீர சகோதரர்கள் மாண்டதைக் கண்ட சகுனி மிகவும் கோபம் கொண்டு தனக்கு தெரிந்த மாயப்போர் முறைகளில் துவங்கினான். அர்ஜுனன் அவற்றுக்கெல்லாம் பிரதி அஸ்திரம் உபயோகித்து மாயைகளை விளக்கினான். வேகமாக குதிரைகள் பூட்டிய தேரில் நின்ற சகுனி அர்ஜுனுடைய பாணங்களால் அடிபட்டு யுத்தகலத்தை விட்டு விலகினான். அதன் பிறகு பாண்டவச்சேனை துரோணருடைய படையை பலமாக தாக்கிற்று. எண்ணற்ற வீரர்கள் மாண்டார்கள். இரத்த நதிகள் ஓடின. அச்சமயம் சூரியன் அஸ்தமித்தான். நம்முடைய சேனை பெருந்தோல்வி அடைந்து கவசங்கள் உடைந்து காயங்கள் பட்டு தைரியம் இழந்து புத்தி கூட ஸ்திரமில்லாத நிலைமையை அடைந்து விட்டதை பார்த்த துரோணர் 12வது நாள் யுத்தத்தை நிறுத்தினார். 2 சேனைகளும் ஒன்றையொன்று பார்த்து கொண்டு களத்தை விட்டு விலகின. அடுத்த தலைப்பு அபிமன்யு. அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.